ஏக்கிய ராஜ்ய அரசியல் யாப்பு நிறைவேற்றப்படுவதனை தடுத்து நிறுத்த இந்தியா அழுத்தங்களை பிரயோகிக்க வேண்டும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இலங்கைக்கான இந்திய பிரதி உயர்ஸ்தானிகரிடம் வலியுறுத்தியுள்ளது. கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் வந்த இந்திய பிரதிநிதிகள் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலய பிரதிநிதி சஞ்சய தாஸ் பாண்டே மற்றும் யாழ்ப்பாண இந்திய துணை தூதரக தூதுவர் சாய் முரளி ஆகியோருடனும் நல்லூர் வீதியில் அமைந்துள்ள இந்திய இல்லத்தில் சந்திப்பு நடைபெற்றது. இதில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சார்பில் பொதுச் செயலாளர் செல்வராஜா கஜேந்திரன், பிரச்சார செயலாளர் நடராஜா காண்டீபன் மற்றும் மத்திய குழு உறுப்பினர் தீபன் திலீசன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த சந்திப்பில் அனுர் அரசாங்கத்தின் புதிய ஏக்கிய ராஜ்ய அரசியல் யாப்பு திட்டம் மற்றும் தமிழர் தாயகத்தில் பௌத்தம் சிங்கள மயமாக்கல், இனப்பெரும்பெறலை மாற்றும் நடவடிக்கைகள், ஒரு கட்சி ஆட்சி விரோத போக்குகள் ஆகியவற்றை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இந்திய தூதரக அதிகாரிகளுக்கு விளக்கம் தெரிவித்தது. தமிழ் மக்களின் அரசியல் அபிலாசைகளுக்கு எதிராக உருவாக்கப்பட்ட ஒற்றையாட்சி முறையை கொண்ட அரசியல் அமைப்பை தடுக்க இந்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், இந்தியா இலங்கை ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தமிழ் மக்களுக்கு உரிய தீர்வை கொண்டுவர சமஷ்டி அரசியல் அமைப்பை உறுதி செய்ய இந்திய அரசு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்றும் கோரப்பட்டுள்ளது. மேலும் அனுர் அரசின் ஆட்சியிலும் தொடரும் தமிழர் தாயகத்தில் பௌத்த சிங்களமயமாக்கல், காணி அபகரிப்பு மற்றும் நிலங்களில் சட்டவிரோத மாற்றங்கள் ஆகியவற்றை தடுத்து காணி உரிமையாளர்களுக்கு உரிமையை வழங்க இந்திய அரசால் ராஜதந்திர அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட வேண்டும் என்றும் முன்வைக்கப்பட்டது. இத்தோடு பலாலி விமான நிலைய அபிவிருத்தி பணிகள் தாமதப்படுத்தப்படுவதை அடுத்து அந்த அபிவிருத்தியை விரைவுபடுத்த இந்தியா உதவ வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.